தரமான பிஓபிஎஃப் சிஸ்டனை கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கிளை. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரை எதிர்கொள்ள தாம் பூரண தயாராக உள்ளதாக இலங்கை அணியின் தற்காலிக தலைவரான தினேஷ் சந்திமால் நம்பிக்கை வெளியிடுகின்றார். தொடரின் முதல் 2 சர்வதேச ஒருநாள் போட்டிகளிலும் தினேஷ் சந்திமால் இலங்கை அணிக்கு தலைவராக செயற்பட உள்ளார். நாளைய போட்டிக்கான இலங்கை கிரிக்கெட் குழாம் வீரர்கள் கொழும்பு ஆர்பிரதேச மைதானத்தில் இன்று பயிற்சிகளில் ஈடுபட்டனர். இதனையடுத்து நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட தினேஷ் சந்திமால் உபாதைக்குள்ளான திலகரத்ன தில்ஷானும் லஹிரு திரிமானவும் குணமடைந்துள்ளதாக கூறினார். டில்ஷான் குணமடைந்து விட்டார் என்றே நான் நினைக்கிறேன். அவருக்கு இன்று உடற்கூற்று பரிசோதனை நடத்தப்பட்டது. ஆகவே அவரால் நாளைய போட்டியில் விளையாட முடியும் என நான் எதிர்பார்க்கிறேன். திரிமான எமது கடைசி போட்டியில் உபாதையை எதிர்நோக்கியிருந்தார். எனினும் தற்போது அவரும் குணமடைந்துள்ளார். கடந்த போட்டிகளில் தம்மால் துடுப்பாட்டத்தில் பிரகாசிக்க முடியாமல் போனமை தொடர்பாகவும் தினேஷ் சந்திமால் இந்த சந்தர்ப்பத்தில் கருத்து வெளியிட்டார். துடுப்பாட்ட வீரராக கடைசி 2 விஜயங்களில் நான் பிரகாசிக்கவில்லை. எனக்கு இதனை விட வீழ்ச்சி அடைவதற்கு ஒன்றும் இல்லை என்றே நான் நினைக்கிறேன். துடுப்பாட்ட வீரராக அணி தலைவராக இந்த நிலையிலிருந்து மேம்பட வேண்டியதே எனக்கு தற்போதுள்ள ஒரே தேவையாகும். இலங்கை அணி தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸுக்கு 2 போட்டிகளில் விளையாட ஐசிசி தடை விதித்திருப்பதால் முதல் 2 போட்டிகளிலும் சந்திமால் தலைமை பொறுப்புக்கு பெயரிடப்பட்டுள்ளார். முதலாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை பிற்பகல் 2 மணி அளவில் ஆரம்பமாக உள்ளது.